அப்போ உங்க காதல் கதையை தான் அவ பூங்குடிய கூட்டிட்டு போய் தனியா சொல்லிட்டு இருக்காளா? ஆமா, இது பெரிய விக்ரம் வேதா ரகசியம். அது என் காதல கேட்க கூடாதுன்னு அவளுக்கு மட்டும் தனியா போய் பேசுறாளுங்க. சரிப்பா, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? அனன்யா கூட ஃப்ரீயா பேச கூட முடியல மாரி. மாரி, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா மாரி? என்னப்பா இப்படி கேட்டுப்புட்ட? நீ இம்புட்டு தூரம் நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்படும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்னும் கல்லஞ்சக்காரி இல்ல. நீ சொல்லு, நான் என்ன செய்யணும்? நான் கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கேன். நீ எப்படியாவது பேசி அவளை லேபுக்கு தனியா கூட்டு வரியா? அந்த லேப் தான் இந்த நேரத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நானும் என்ன பேசணுமோ அவகிட்ட எல்லாத்தையும் பேசிடுவேன். மாரி, ப்ளீஸ் மாரி. இம்புட்டு தானே, நான் இப்பவே அவகிட்ட நேரா போறேன். இந்த மாதிரி அன்பு பையன் உன்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றான். அவன் உனக்காக கெமிஸ்ட்ரி லேப்ல காத்துட்டு இருக்கான்னு முழு விவரத்தையும் தெல்ல தெளிவா சொல்லி உடனே அவளை அங்க வர சொல்றேன். இல்ல இல்ல, தப்பு தப்பு. முழு விவரத்தையும் சொல்லி அவளை கையோட நானே கூட்டிட்டு வரேன், சரியா? ஐயோ இல்ல இல்ல, என்கிட்ட பேசணும்னு உண்மையை சொன்னா அவ வரமாட்டா மாதிரி. அதனால நீ வேற ஏதாவது காரணத்தை சொல்லி அவளை கெமிஸ்ட்ரி லேபுக்கு கூட்டு வந்துரு மாதிரி. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசி எப்படியாவது அவ கையில காலில் விழுந்தாவது நான் சரி பண்ணிடுவோம் மாதிரி. நேர்ல பார்த்து பேசினா அவ என்ன மன்னிச்சிருவா, என்னையும் ஏத்துப்பா மாதிரி. எனக்கு இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றியா மாதிரி? சரி, அம்புட்டு தானே. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி கிட்ட சொல்லிட்டல. இனி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைய விடு. அது வரைக்கும் அழாம இருக்கணும். ஒரு ஆம்பளை பையன் இமிட்டூண்ட விஷயத்துக்கு போய் இப்படி அழலாமா? கமரக்கட்டு வாங்கலான்னு வச்சிருந்தேன். இந்தா, இந்த 2 ரூபாய் வச்சுக்கிட்டு நீ கமரக்கட்டு வாங்கி உன் வாயில போட்டு உழப்பிட்டிரு. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். ஹெட்டு விழுந்திருக்கு. அப்போ கண்டிப்பா மாறி அண்ணன் கூட்டு வந்துருவான். இங்க பாரு அனன்யா, இந்த மாதிரி பசங்கலாம் சும்மா மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீ பயப்பட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, அதையே சாக்கா வச்சு காரியம் சாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல பூங்கொடி, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் மோசமானவன், எதையும் செய்வான். அவன் என்ன செய்ய போறான்னு நினைக்க நினைக்க எனக்கு கை கால்லாம் நடுங்குது பூங்கொடி. சும்மா பயப்படாத அனன்யா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூடயே இருப்பேன். நீ தைரியமா இரு. ஏ புள்ளைகளா, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? இம்புட்ட நேரமா அப்படி என்னதான் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? முடிஞ்சுதா இல்லையா? நீங்க சிரிக்கிறதுலே தெரியுது என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னு. சரிதான், எனக்கு எதுக்கு அதெல்லாம். அனன்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட கொஞ்சம் வாயேன். அப்படி என்ன புள்ள முக்கியமான விஷயம்? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. இது எனக்கும் அனன்யாக்கும் மட்டும் இல்ல ரகசியம். நான் அவகிட்ட தான் சொல்லுவேன். ஓ, போட்டிக்கு போட்டியோ? ஆமா. நீ வா அனன்யா, நம்ம தனியா ஒரு இடத்துக்கு போய் பேசுவோம். வா. எங்க கூப்பிடுற மாதிரி? நீ என் கூட வாயா, நான் சொல்றேன். சரி அனன்யா, அவ தான் ஏதோ தனியா பேசணும்னு ஒரு இடத்துக்கு கூப்பிடுறா. போய் என்னதான் பாத்துட்டு வா போ. சரி, வரேன் பூங்கொடி. ஏ மாரி, எங்க கூட்டிட்டு போற? இந்த வந்துருச்சுப்ல. லேபுக்கா? இப்ப எதுக்கு நாங்க கூட்டிட்டு போற? அதுவா, அது சஸ்பென்ஸ். நீ லேபுக்குள்ள வா, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். என்னடி பில்டப் ஏத்திட்டே போற? அப்படி என்ன ரகசியம்? நீ உள்ள வாப்ல, நான் சொல்ல போற மேட்டரை கேட்டு நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. கொஞ்ச நேரம் கேள்வி கேட்காம வா, உனக்கே புரியும். வா 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 வா.
வாப்ல. ஓகேவா? ஓகே ஓகே சூப்பர். நான் பேசிக்கிறேன். சரி சரி பாத்துக்கோ. நீ மாறி, நீ சொன்ன மாதிரி லேபுக்கு வந்தாச்சு. அப்படி என்ன ஆச்சரியத்தை வச்சிருக்க? சொல்லுடி. ஏய், நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்க. மாறி, மாறி, ஏய் விளையாடாத. மாறி, மாறி, மாறி. பயந்துட்டியா? பயப்படக்கூடாது. நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏய், மரியாதையா வழி விடு, இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். ஐயோ, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. இப்படித்தானே கத்துவ? கத்து. யாருக்கும் கேட்காது. என்னம்மா நீ நம்மளுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் அந்த பூங்கொடி கிட்ட போய் ஷேர் பண்ணிருக்க. இது தப்பு இல்லையா? அவ என்னமோ மதர் சுப்பீரியர் மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளும் அவ முகரையும். அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உனக்கு வேணாம். செல்லக்குட்டி, அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடு. இல்ல நான் கட் பண்ணிடுவேன். ஏய், ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? அன்பு, 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 அன்பு. அன்பு பேர்லயே வச்சிருக்க அவனுக்கு. உன் அன்பை தவிர வேற என்ன வேணும்? லவ் பண்ணுங்களேண்டி. ஆம்பளைங்க நல்லா இருப்பாங்க. லவ் பண்ணி தொலைங்களேண்டி. வலிய வலிய வந்து காலடியில் அன்பை கொட்டுறோம். அதை ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லு. ஐ லவ் யூ அன்புன்னு சொல்லு. சொல்லு. ஐ லவ் யூ அன்புன்னு சொல்லு. சொல்லுடி. ஐ லவ் யூ அன்பு சொல்லு. முடியாது. நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டேன். ஓ, பூமுடியோட ட்ரைனிங். இப்ப பாரு எப்படி கதறிக்கிட்ட ஐ லவ் யூ சொல்றேன்னு. நீ நினைக்கிற மாதிரி அழக சிதைக்கிறவன் நம்பு. அழக ஆராதிக்கிறவன். உன்னுதான் ஒன்னும் செய்ய மாட்டே செல்லக்குட்டி. இப்போ நீ ஐ லவ் யூ சொல்லல, இந்த ஆசிட் நான் குடிச்சிருவேன். உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள சொல்லல, நான் சொன்ன மாதிரி இந்த ஆசிட குடிச்சிருவேன். Your time starts now. இந்த மாதிரி அனன்யாவை எங்க கூட்டிட்டு போனானே தெரியலையே. இவ்ளோ நேரமாச்சு. மாறி ஏதோ விளையாட்டுக்கு அனன்யாவை கூட்டிட்டு போறான்னு நினைச்சா உண்மையிலேயே ஏதோ ரகசியம் இருக்கு போலயே. என்னாச்சு? இவ மட்டும் தனியா வரா? அனன்யா எங்க? ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கோம். ஏ மாறி, பூவே, என்ன புள்ள நீ மட்டும் தனியா வர? அனன்யா எங்க? பூவே, அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க வேண்டிய ஆளுகிட்ட சேர்த்துட்டு வந்துட்டேன். ஏ என்ன புள்ள உளர்ற? ஏப்ல பூவு,
அந்த அன்பு பையன் அன்னைக்கு கிளாஸ்க்குள்ளார முகமூடி போட்டுட்டு வந்து எம்பு டமக்கலம் பண்ணான். இப்ப செத்த நேரத்துக்கு முன்னாடி ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருந்தான் புள்ள. ஏன்டா தம்பி ஏன் அழுவுறேன்னு கேட்டா கதை கதையா சொல்றான். இந்த அனன்யா பொண்ணும் அந்த அன்பு பையனும் ஏற்கனவே லவ் பண்ணிருக்காங்களாம் புள்ள. ஏதோ சின்ன சண்டையில இந்த அனன்யா லூசே அவன் கிட்ட பேச்சுவார்த்தையை கட் பண்ணிட்டு வந்துருச்சு போல. அந்த பையன் என்கிட்ட சொல்லி சொல்லி அழுதான். அதான் எனக்கு மனசே கேட்காம 2 பேரையும் லேப்குள்ள தனியா சந்திக்க ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி மாரியா கொக்கா கலக்கிட்டனா? ஆமா. என்ன பூ இப்படி பட்டுன்னு அரைஞ்சு புட்டேன். ஏ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா புள்ள? அந்த அன்பு பைய ஒரு கிறுக்கம் புள்ள. அந்த புள்ளைய பள்ளிக்கூடம் படிக்கும் போதே காதலி காதலின்னு டார்ச்சர் பண்ணிருக்கான். அவன் பேரை சொன்னாலே அனன்யா பயந்து நடுங்குறா புள்ள. அவன் கிட்ட போய் அந்த புள்ளைய தனியா கோத்து விட்டு வந்திருக்கியே. அந்த அன்பு பைய அவளை என்னெல்லாம் பாடுபடுத்துறானோ. எந்த லேப்ல வச்சு பூட்டி தொலைஞ்சிருக்கடி முண்டம் சொல்லி தொலை. கெமிஸ்ட்ரி லேப்ல புள்ள. லூசு லூசு வா சீக்கிரம் அந்த புள்ளைய நம்ம காப்பாத்தணும் வா. பூவே அனன்யா இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. மரியாதையா ஐ லவ் யூ சொல்லிடு. இல்ல ஆசிட் குடிச்சிடுவேன். டேய் வேண்டாம், வழிய விடு. அனன்யா இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. சொல்லிடு. இல்ல குடிச்சிடுவேன். உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடுறா, என்ன படுத்தாத. டைம் முடிஞ்சிடுச்சு. உனக்கு கடைசி சான்ஸ். இப்ப சொல்றியா இல்ல குடிக்கவா? வேண்டாம் வேண்டாம். அப்போ ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ சொல்ல போறியா இல்ல இந்த ஆசிட் குடிச்சிரவா? குடிச்சிரவா? குடிடா. எப்பல அனன்யா என்ன மன்னிச்சிருப்புல. எனக்கு இந்த விஷயமே தெரியாது. இந்த பூ புல சொல்லிதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது. இந்த ரோஸ் பையன் நீயும் அவனும் பல வருஷமா லவ் பண்றீங்கன்னு போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டான்ப்ல. ஏய் என்ன செட்டு செத்து வச்சிருக்கியா? ஆளை பார்த்தா பயந்துருவன்னு நினைக்கிறியா? இப்பவும் அதேதான். சொல்ல போறியா இல்ல இந்த ஆசிட் குடிக்கவா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா குடிடா. என்னடா முறைக்கிற? அவ இந்த ஜென்மத்துல உன்னை லவ் பண்ண மாட்டாடா. அவ என்ன எந்த ஒரு பொண்ணும் உன்ன மாதிரி ஒரு கிறுக்கு நாய லவ் பண்ண மாட்டாடா. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல பயந்தாங்கொல்லின்னு. சாகரத்துக்கும் ஒரு தைரியம் வேணும். குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், நீ சரியான ஆம்பளையா இருந்தா குடிடா. ஏன்டா முழிக்கிற? நீ அவளை காதலிக்கிறது உண்மைனா குடிடா. டேய் டேய் ஐயோ அனன்யா, இப்பவே காதல் உண்மையானது உனக்கு புரியுதா அனன்யா? ஐயோ ஒன்னும் ஆகாத அனன்யா, நீ தைரியமா இரு.
அவன் செஞ்ச தப்புக்கு நாம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வாழ்ந்து பல பேர் உயிரை எடுக்கிறதுக்கு எல்லாம் செத்து தொலைலாம். போட்டும், செத்து போட்டும். நீ வா போலாம். அட புள்ள, நீ ஏன் புள்ள அவனையே பார்த்துட்டு இருக்க? அவன் சாவட்டும். அதுக்கு டைம் கொடுத்து நம்ம சாவகாசமா பிரின்சிபல்கிட்ட சொல்லிக்கலாம். நீ வா, வான்னு சொல்றேன்ல, வா. அனன்யா எரியுது. அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டு போயிடும் நானன்யா. இவ்வளோ தூரம் உன்னை லவ் பண்றேன்னா உன்னை பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு தேடி அலைஞ்சு நீ படிக்கிற காலேஜை கண்டுபிடிச்சு வந்து உன் கூடயே படிக்கணும்னு வந்தவன் நான். சாவல மட்டும் உன்னை விட்டு பிரிஞ்சு தனியா போயிடுவேன் நினைக்கிறேன் அனன்யா. நான் குடிச்சது ஆசிட் இல்ல, வெறும் தண்ணி. அனன்யா, வாழ்வோ சாவோ உன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதுக்கு நடுவுல எவன் வந்தாலும் எவன் வந்தாலும் அவங்களையும் செத்து சாகடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் ஆமா மூஞ்சி பூங்கொடி, உனக்கு தான் சொல்றேன், இதோட ஒதுங்கிடு, இல்ல ஆசிட் எடுத்து மூஞ்சில அடிச்சு. அப்புறம் எப்போ இதே மாதிரி தண்ணிய குடிக்க மாட்டேன், புரியுதா? நான் கொலைக்கிற நாய் இல்ல, கடிச்சு கொதற வெறி நாய். ஜாக்கிரதை. அடுத்த தடவை பார்க்கும்போது கண்டிப்பா ஐ லவ் யூன்னு சொல்லணும். என்னடா சொல்லும்? என்ன வரட்டுமா? பாய். அனன்யா, இன்னும் அதே நினைச்சு அழுதுட்டு இருக்கியா புள்ள? அதான் எதுவும் நடக்கலல்ல புள்ள, நீ தைரியமா இரு. இல்ல பூங்குடி, அவனை பத்தி உனக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்தினான்னு நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. இந்த காலேஜ்ல ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பான். அடியாத்தி, சுத்த கிறுக்கு பயபுலியால இருக்கான். சத்த நேரத்துல என் ஈரக்குளம் அப்படியே நடுங்கி போச்சு. லூசு பையன் என்னமா படுத்து எடுத்துட்டா. சே, சுத்த மானக்கெட்ட பயலா இருக்கான்ப்ல. பூவே, இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்ல. வா, இப்பவே போய் பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை இந்த காலேஜ் விட்டு துரத்தணும். வா மாரி, நீ செத்த நேரம் சும்மா இருக்கியா? பூவே, அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்ல, கிறுக்கு பையன். அப்படி ஏதாவது பண்ணாலும் பாதிக்கப்பட போறது நானா தான் இருப்பேன். அவன் ஏதாவது செஞ்சுட்டு என் மேல பழிய போட்டுருவான். அவன் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்லயே சேர்ந்துட்டான். இனிமே நான் இந்த காலேஜ்ல படிக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுறேன் தூரமா. அவன் கண்ணிலேயே படாம எங்கேயாவது போயிடுறேன். அனன்யா, எம்புட்டு தூரம் புள்ள ஓடுவ? ஓட ஓட அவன் துரத்திக்கிட்டே தான் வருவான். அப்ப என்ன பண்ணுவ? காலேஜுக்கு தேடி வந்தவன் நாளைக்கு நீ போற இடத்துக்கும் தேடி வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? பிரச்சனைய பார்த்து ஓடி ஒளியக்கூடாது அனன்யா, அதை எதிர்த்து நின்னு சமாளிக்கணும். அவன் ஒத்த ஆளு, என்ன பண்ணிடுவான்னு பாப்போம். உனக்கு நாங்க எல்லாரும் துணையா இருக்கோம் புள்ள, நீ கவலைப்படாத. தப்பு செய்யற அவனே இம்புட்டு தைரியமா இருக்கும்போது எந்த தப்பும் செய்யாத நாம எதுக்கு புள்ள பயப்படணும்? அவன் வரட்டும், அவனா நம்மளான்னு பாத்துருவோம். பூவே, எதுக்கு போல இப்படி யோசிக்கிற? பேசாம நம்ம ஜீவா சார்ட்ட போய் எல்லாமே தெளிவா உண்மையை சொல்லிட்டா போதும். அவரே அவனை உண்டிலன்னு பண்ணிடுவாரு. வா. ஐயோ வேண்டாம், ஜீவானாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். என் பெரியண்ணா அவனை அடிச்சதையே பெரிய பிரச்சனையாக்குனவன் அவன். ஜீவானனுக்கு தெரிஞ்சது அவனை கொன்னே போட்டுருவான். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்க? யார்கிட்டயுமே சொல்லாம அந்த லூசு பையன் குடுக்கற டார்ச்சர் எல்லாம் தாங்கிக்கிட்டு அழுதுட்டே இருக்க போறியா? எனக்கு என்னமோ இந்த விஷயத்த ஜீவா சார்ட்ட சொல்றதா சரின்னு படுது.
எனக்கு என்னமோ இந்த விஷயத்த ஜீவா சார்ட்ட சொல்றதா சரின்னு படுது. ஏ மாறி, அனன்யா பயப்படுறதுலயும் நியாயம் இருக்கு புள்ள. ஜீவா சாருக்கு தெரிஞ்சு அவர் ஏதாவது பண்ணா தேவையில்லாம எல்லாருக்கும் சங்கடமாயிடும். அந்த அன்புவ வேற வழியில தான் மடக்கணும். ஜீவா டீ சாப்பிட்றியா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். அப்படியா? சரி நீ வெயிட் பண்ணு, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ம் சரி ஓகே. ஜீவா நான் வரேன் ப்ளீஸ். இங்க நடந்தது எதையும் அவன்கிட்ட சொல்லாதீங்க. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் அனன்யா. ஆனா நீ முதல்ல பயப்படாத. உன் முகமே காட்டி கொடுத்துரும் போல இருக்கு. முதல்ல உன் கண்ணுல இருக்கிற கண்ணீரை தொட. முகத்தை சகஜமா வச்சுக்கோ. என்ன 3 பேரும் இங்கே உட்காந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க? என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அனன்யா, உன் முகமே சரியில்லை, கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அழுதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, கண்ணுல தூசி. போய் சொல்லாத அனன்யா, என்ன பிரச்சனை? உண்மையை சொல்லு. சத்தியமா ஒண்ணும் இல்லைன்னு. அனன்யா, நீ எதுவும் சொல்ல வேணாம். பூங்குடி, என்ன நடந்துச்சு?